எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. காணும் இடமெல்லாம் கோயில்களும் நதிகளும் பசுமையான போர்வைக்கும் பெயர் போன ஈரோட்டின் சொந்தம். அங்குள்ள இயற்கை எங்கெல்லாம் சிறப்போ அதுபோல் இவரின் பெயரும் புகழும் சிறப்பாக பரவியுள்ளது. அஸ்ட்ரோ மீனாட்சி வெங்கடேசன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வணக்கங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஈரோடு மண்ணு எதுலையுமே சிறப்பான மண்ணு இல்லைங்களா? அதுவும் இல்லாம ஈரோடுக்கு மஞ்சளுக்கு பேர் போனதா, மஞ்சளுக்கு பேர் போனது ஈரோடு மண்ணு. அப்ப மங்களத்துக்கு குறிக்கூடியது அப்படின்னு சொல்லாங்க. அதே மாதிரி 8 அவதாரம் எடுக்கக்கூடிய அம்சம் மீனாட்சி அம்மன் மட்டும்தான் உண்டு. மதுரை மீனாட்சி அம்மன் 8 ஜாமத்துக்கு 8 விதமான வேகத்தில் இருக்கும். மதியானம் 12 மணிக்கு வராகியா இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அவதாரமா இருக்கு. மீனாட்சி அம்மனுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட புனித பேரை தாங்கி கொண்டு இப்ப இந்த ராஜநிலை டிவி சார்பில் பேச வந்திருக்கிறவங்களை வரவேற்கிறேன். எனக்கு ஒரு நல்ல விஷயம் எனக்கு தெரியணும். ஜோதிடத்துல நான் நிறைய என்னென்னமோ 12 பெட்டி இருக்குது. எங்க திருமதி கனகாம்பல் கூட சொன்னாங்க, பெட்டி பற்றி சொன்னாங்க. பெட்டி மேல ஒரு விஷயம் இல்லை, பெட்டி தான் எல்லாத்தையும் கொடுக்கறது அப்படின்னு ஒரு விஷயம் முதல்ல ஒரு நல்ல சப்ஜெக்ட் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நேயர்களுக்கும் நிறைய சந்தேகம் இருக்குது. இப்போ இந்த 4வது கருத்தரங்கு நம்ம ராஜநிலை டிவி ராஜசேகர் ஐயா அவர்கள் என்ன கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக மக்கள் எல்லாம் நல்லவர்களுக்கு அற்புதமான ஒரு டிவி சேனலை கொடுத்துருக்காரு. அப்போ உலக மக்களும் நல்லது கிடைக்கும், அதே மாதிரி ஊரில் இருக்கிறவங்க நல்ல பழகணும். இப்ப நமக்கு தேவை வாழ்க்கை வாழ்வதற்கேங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? வாழ்க்கை வாழ்வதற்கேங்க ஒண்ணு ஆரோக்கியம், அது உங்ககிட்ட இருக்கு. 2வது விஷயம் என்னன்னா, ஆரோக்கியத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்? பணம் வேணும். பணம் வேணும். பணம்ங்கிறது தனம்ங்கிறது வேணும். பணம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில நல்லவன் வாழ்வானாங்கிறது பணம் இல்லாம இந்த காலகட்டத்துல வாழ முடியாது. எல்லாமே உலக நாட்டுல ஒரு பட்டாசு டம் டும்னு பட்டாசு வெடிக்கிறாங்க. ஒவ்வொரு பட்டாசு 10 கோடி 10,000 கோடி 1000 கோடி பட்டாசுல வெளிநாட்டில் வெடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்ப இத்தனைக்கும் பணம் வேணும் இல்லையா? ஸோ மனிதன் நம்முடைய ஜாதக அடிப்படையில் பண நிலையில் பணம் அப்படிங்கிற விஷயத்துக்காக எந்தெந்த கிரகங்கள் நம்மளுக்கு துணை போகும், அது மாதிரி எந்தெந்த பாவங்கள் நம்மளுக்கு அந்த எந்தெந்த பாவங்கள் கிரகம் இருந்தா பணம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு தெளிவு வரும்னு ஆசைப்படுறோம். தயவு கூர்ந்து எங்களுக்காக நேயர்களுக்காக அழகா பதில் வழங்குமாறு கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி வெங்கடேசன், ஈரோட்டிலிருந்து. ராஜநிலை யூடியூப் சேனல்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துகளும். இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்புக்குள்ள 4வது மாதாந்திர கருத்தரங்கு வந்திருக்கோம். ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தலைமை தாங்கி காலையில் எல்லாத்தையும் ஆச்சு. அவங்களுடைய விஷயங்களை நீங்க அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அனுபவ கருத்தும் நீங்க சொல்லி கொடுத்துச்சு நாங்க ஷேர் பண்ண போறோம் இன்னைக்கு நாங்க. சரிங்களா? அதுக்காக நன்றி சொல்லிக்கிறோம், வாழ்த்துன்னு சொல்லிக்கிறோம். சரிங்களா? அதாவது தனம் தரும் கிரகங்களும் அதன் பாவங்களும் தலைப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பணம் இல்லை அப்படின்னா எந்த விஷயம் இல்லைங்க. காலையில எந்திரிச்சு ஒரு பால் பாக்கெட் வாங்க போறதா இருந்தா கையில காசு வேணும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணாலும் காசு வேணும். படிக்க வைக்கணுமா, தொட்டதுக்கு எல்லாமே பணம் இல்லாம எதுவுமே இல்லை. இந்த வாழ்க்கை முறை எடுத்துட்டீங்கன்னாவே அதை சார்ந்துதான் பயணம் பண்ணிட்டு இருக்கு. தன்னுடைய சின்ன சந்தோஷத்துக்கு கூட பாத்தீங்கன்னா பெண்களும் சரி, அந்த வீட்டு ஆண்களும் சரி, தியாகம் பண்ணிட்டு தான் அந்த பொருளாதாரத்தோடி ஓடிட்டு இருக்காங்க. இங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்கள் சம்பாரிச்சு கொடுத்தாங்க, வீட்டுல பெண்கள் இருந்தாங்க, ஆரோக்கியம் கூடவே இருந்தது. நேரத்துக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, செஞ்சாங்க, கரெக்டா வீட்டை பராமரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பெண்களும் என்ன பண்றாங்க? வருமானத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆரோக்கியம் கேள்விக்குறி ஆயிடுச்சு, ஆரோக்கியம் இல்லாம போயிடுச்சு. சரி, இப்ப எந்தெந்த பாவங்கள் உங்களுடைய ஜனகால ஜாதகப்படி கோச்சாரப்படி கிரகத்து நிலவரம் பாத்தீங்கன்னா பணம் தரும் பாவம் பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம் தான் வருமான ஸ்தானம், 9ஆம் இடம் உங்களுடைய பாக்கியஸ்தானம், 11 லாபஸ்தானம். இந்த 3 பாவங்களும் உங்களுக்கு சிறப்பா இயங்கணும். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஜாதகத்தை ஒரு கோல்டன் இருக்கும் பீரியட். அது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் எந்த தொழிலா இருந்தாலும் பாத்தீங்கன்னா பீக்ல வரும். அதுல நீங்க சம்பாரிச்சு குறிப்பிட்ட சொத்தாவோ பொருளாவோ சேர்த்தி வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்க பரம்பரைக்கு நிஜம். ஆனா இன்னைக்கு வருமானம் பாத்தீங்கன்னா வந்ததுன்னா பட்ஜெட் போட்டு வாழக்கூடிய வாழ்க்கை முறை பாதி விஷயம் இஎம்ஐக்கே போயிடுது. இஎம்ஐக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேதி 15-20 தேதிக்கு மேல கடன் வாங்குற சுச்சுவேஷன்ல போய் நம்ம வாழ்க்கை கொண்டு போயிட்டு இருக்கோம். இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள் இப்படிதான் இருக்கு.
எல்லார் வீட்லயும். அதே மாதிரி பணம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல சேரும்னா எங்க இருக்கோ அங்கேயே போய் தான் சேரும். அற்புதம் அற்புதம். யாருக்கு தேவை இருக்கோ அவங்க போயிட்டே தான் இருக்காங்க. இதுல பணக்காரங்களோட மொழி பிராக்டிக்கலா சொல்லிக்கிறேங்க ஐயா. என்ன தெரியுங்களா, இப்ப வந்து வச்சுக்கோங்க, அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க, பொருளாதாரத்தை போட்டு அவங்க முதலீடுகளை போட்டு கரெக்டா லெவல் வந்து கொண்டு போறாங்க, சரிங்களா? ஆனா நிறைய விஷயம் வந்து நம்ம பொதுவான மக்களுக்கு தெரியறது இல்லை. பணக்காரன் ஏன் பணக்காரன் ஆகுறான்னா ஒரு ட்ரிக் இருக்கு. அவருக்கு ஒரு கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு மாத வருமானம் ஒரு 10 லட்சம் இருக்குன்னா அந்த 10 லட்சம் வருமானத்தை ஒரு வாரத்திற்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கார் வாங்குவாங்க. இது வந்து பணக்காரருடைய திட்டமைப்பு. எந்த ஒரு பொருள் ஆசைப்பட்டாலும் அதை வாங்க நினைச்சாலும் உடனே வாங்க மாட்டாங்க. அதனாலதான் பணக்காரங்க பணக்காரங்களாவே இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றது தெரியுங்களா, சின்ன சின்ன தேவைகள் இருக்கு அப்படின்னா அதை பணம் கைக்கு வந்ததுமே அந்த தேவைகளை தேடி போயிடுறோம். அதை வாங்கி சாப்பிட்றதாகட்டும், வாங்குறத எல்லாம் பண்ணி முடிச்சிடறோம். இதுதான் மிகப்பெரிய தவறு. ஒரு இலக்கு வையுங்க. ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொருளை நான் வாங்குவேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு நோக்கம், ஒரு லட்சியம் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் அந்த தேவைக்காக இன்னும் கொஞ்சம் அதிகமா உங்களை பூர்த்தி பண்ணுவீங்க. இதுதான் முக்கியம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, பணக்காரங்க ஒரு விஷயம் வேணும்னா அந்த வருமானத்தை அதிகப்படுத்திட்டு அந்த லாபத்துல ஒரு கார் வாங்குவாங்க, ஒரு வீடு வாங்குவாங்க. அப்ப என்ன பண்றாங்க, பொருளாதார சுச்சுவேஷன்ல அவங்களுடைய பணம் வருத திரும்பவும் முதலீடாவே போடுறாங்க. ஒரு முதலீடு போட்டா எவ்வளவு லாபம் எடுக்கணுங்கிறத ஒரு பிராக்டிக்கலான விஷயத்துக்குள்ள நம்ம திங்க் பண்ணணும். அதனாலதான் பணக்காரங்க இருக்காங்க, ஏழை ஏழையாவே இருக்காங்க. நமக்கு என்னது, கைக்கு வந்ததுமே அந்த பொருளை வாங்குறோம், அதை அடையிறோம், அது சாப்பிட்றதாகட்டும், வீட்டுல வாங்கி வைக்கிற பொருளாகட்டும், தேவைகள் எல்லாம் அப்படிதான். அப்ப நம்முடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கான வழிமுறைகளை ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்கணும். அப்போ உங்க ஜாதகத்தில் 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வருமானஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம்னு பெயர். அதே போல 9ஆம் இடம் தான் பாக்கியஸ்தானம். எந்த ஒரு பாக்கியமா இருந்தாலும் உங்களுக்கு அதை அனுபவிக்கணும், ஒரு கொடுப்பினை வேணும். அது இருந்தாதான் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். அது பாக்கியம். லாபஸ்தானம், லாபம் அப்படிங்கிறது நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய கஜானான்னு பெயருங்க. நீங்க சம்பாரிச்சு நீங்க சாப்பிடுறீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அது 9ஆம் இடத்தை குறிக்கும். ஆனா 11ங்கிறது உங்களுடைய பரம்பரைக்கு நீங்க என்ன வச்சுட்டு போறீங்க இடத்த வந்து லாபஸ்தானமே குறிக்கும். அதுதான் இங்க மோர் இம்பார்ட்டன்ட். சோ இப்போ உடைய ஜாதக அமைப்புல வச்சுக்கோங்க, 2க்கு உண்டான கிரகம், அப்போ 9க்கு உண்டான கிரகம், 11க்கு உண்டான கிரகம். இந்த கிரகங்களோட திசாபுத்தி காலங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வருமானத்தை கொடுத்தே தீரணும். இதுதான் உங்களுக்கு ஆஃபர். 2வது விஷயம் பாத்தீங்கன்னா அந்த பாவங்களுக்கு உண்டான கிரகங்களும் பலமா இருக்கணும். இப்போ வந்து 2க்கு உண்டான கிரகம் வந்து 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து வச்சுக்கோங்க, என்ன ஆகும், உங்களுடைய வருமானம் கடனை நோக்கி தான் போகும். இல்ல நீங்க கடன் கொடுப்பீங்க, கடன் வாங்குவீங்க. இது ரெண்டுமே கஷ்டம்தான். கடனை கொடுத்தாலும் நீங்க வாங்க முடியாது, கடனை நீங்க வாங்கிட்டாலும் கட்டிடுவீங்க. அதுல தப்பு வராது. அது குருவோட பலம் சிறப்பா இருந்தா மட்டுமே உங்களுக்கு வந்து வாங்கிய கடனே அந்த உடனே அடையக்கூடிய வசதி வாய்ப்புகளை வந்து இந்த குரு பகவான் கொடுக்குறாரு. ஏன்னா குரு பகவான் தான் பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகமா இருக்கார். சுக்கிர பகவான் அன்றாட தேவைக்கு உண்டான பணமா இருக்கார். இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன லிக்விட் கேஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். ஆனா நாம் தேவைக்கு செல்வம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானா இருக்கார், சரிங்களா? சோ இங்க வந்து 2ஆம் இடத்து அதிபதியான கிரகம் 6ஆம் இடத்துல இருக்குன்னா கடன் வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை கடன்ல தான் இருக்கும். சரி, அப்போ இன்னும் பாத்தீங்கன்னா புதன் பகவானோட திசா புத்தி காலமும் உங்களுடைய ஜாதகத்துல கால புருஷ இடத்த வந்து பாத்தீங்கன்னா கன்னி, அதான் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தில் எந்த ஒரு திசா கிரகம் புத்தி நடத்தினாலும் கண்டிப்பா நீங்க கடன்காராவீங்க. கன்னி வீட்டுல எந்த கிரகம் இருக்கும்போது கடன் வாங்காம யாருமே இருக்க மாட்டாங்க. கடன் கொடுத்து ஏமாந்தவங்க இருப்பாங்க, கடன் வாங்கி கஷ்டப்பட்டவங்களும் இருப்பாங்க. ஏன்னா அது காலபுருஷருக்கு 6 ருண ரோக சத்ருஸ்தானம்னு பெயர். ஒரு பாவகத்தை இயக்கதான் ஒரு கிரகத்தோட தன்மை இருக்கு. அப்ப அந்த பாவம் இயங்கியே தீரும். கடன் வாங்காதவங்க கூட கடன் வாங்குவாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, கடனே வாங்க மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு நோயோட தாக்கம் வரும். இல்லைங்க, நோய் எனக்கு இல்லைங்கன்னா வம்பு வழக்குகள் கண்டிப்பா வரும். ஏன்னா ஒரு பாவகத்தை இயக்கத்தான் பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்போ இந்த 2 கிரகம் 6ல வந்து உட்கார்ந்துட்டா கடன் சார்ந்த வாழ்க்கை, 8ல வந்து உட்கார்ந்துட்டா உங்க ஃபேமிலியை விட்டு பொருளாதாரத்துக்காக நீங்க வெளியே வந்தே ஆகணும். ஒரு வெளியூர்லயோ இல்ல வெளிநாட்டு தங்கி இருந்தீங்க, என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய தேவைகளை பொருளாதாரத்தை நீங்க சேர்த்து வைப்பீங்க அந்த 8ல இருந்துட்டா.
12ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா அது சொல்லுவாங்க வெளிநாடு தான் உங்களுக்கு வாழ்க்கையா இருக்கும். உங்க ஃபேமிலியோட வந்து நீங்க மேக்ஸிமம் வந்து இருக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ரேரா இருக்கும். இல்ல இயர் ஒன்ஸ் இல்ல 6 மாசத்துக்கு ஒருக்கா வந்து ஃபேமிலியோட பாக்குறது, அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் உங்களுக்கு. என்ன காரணம் கேட்டீங்க அப்படின்னா 12ஆம் இடங்கிறது விரயம், 2ஆம் இடம் குடும்பம். அப்ப குடும்பத்துக்காக என்ன பண்றீங்க, உங்களுடைய எல்லா விஷயத்தையும் நீங்க விரயம் பண்ணிதான் ஆகணும். அப்பதான் குடும்பம் வந்து அங்க மேன்மைக்கு வர முடியும். அப்போ உங்க திசா புத்திகள் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 2, 9, 11க்கு உண்டான திசா புத்திகள் வருது அப்படின்னாவே உங்களுக்கு உண்டான பொருளாதார வளர்ச்சியும் பண வரவும் ஏற்றமும் சிறப்பா இருக்குங்க. சரி, இப்ப 3க்கு உண்டான கிரகம் எடுத்தீங்க அப்படின்னா முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லுவோம். 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமா வருவார். அப்போ 2க்கு உண்டான கிரகம் எந்த கிரகமா இருக்கட்டும் ஒரு பாவகத்துல 3ஆம் இடம் உங்க முயற்சியா இருந்தாலும் கூட அதன் மூலம் வரக்கூடிய செல்வத்தை உங்களுக்கு சேமிக்க தெரியணும். அந்த 3க்கு உண்டான கிரகம் பான்ல உட்காந்து வச்சுக்கோங்க, முயற்சியின் மூலமா உங்களுக்கு பொருளாதாரம் வரும், ஆனா உங்களுக்கு சேமிக்க தெரியாது. அப்போ வளர்ச்சி வருது அப்படிங்கும் போது சேமிக்க விட்டு என்ன பண்ண முடியும் நீங்க, அதுவும் கஷ்டம் தானே. இருக்கும்போது தம்மா கும்மா போட்டு செலவுகள் செஞ்சுருது, அதுக்கப்புறம் இல்லையேன்னு வருத்தப்படுறது. அதே மாதிரி அதிகமா வெளியே போறதுக்கு ஆசைப்படுறதுக்கு சின்ன சிறுதூர பயணம் எல்லாம் பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் தான். அப்ப பணம் இருக்க சமயத்துல பாத்தீங்கன்னா அவுட்டிங் போறது, வெளியே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை கூட்டிட்டு போறது, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது அந்த வளர்ச்சிகள் அங்க வந்து லாக் ஆகும். நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி பண்ணணும். எதையுமே ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள குறுகிய வட்டத்துக்குள்ள பார்க்காம ஒரு பிளான் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இருக்கணும். சரிங்களா, என்ன வருமானம் வருது அதை எப்படி கொண்டு போகணும் விஷயத்துக்குள்ள இருக்கணும். சரி, இப்ப 4 வச்சுக்கோங்க கிரகம். இந்த 4ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்களோட சேர்க்கைன்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு 2, 9, 11 தசாபுத்தி காலங்கள்ல பொருளாதார சேர்க்கை வரும்போது 4ஆம் இடம் பலமா இருக்கு, 2, 9, 11 கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு இடமா வாங்கி போடுவீங்க, நிலமா வாங்கி போடுவீங்க, சொத்துக்களாக சேரும். வீடு வந்து பாத்தீங்கன்னா கட்டி வாடகைக்கு வர்றது, நீங்க குடியிருக்க கூடு வாடகை வீட்டுக்கே நீங்க குடி போயிருந்தாலும் கூட சொந்த வீடா மாத்தக்கூடிய அமைப்பு கூட அந்த காலகட்டமும் அமையும் உங்களுக்கு. சரிங்களா, அப்ப நிறைய வீடுகள் வாங்கி வாடகை வர்றது இதெல்லாம் அந்த காலத்துல அமையும். கண்டிப்பா இடம் நிலம் மனை சொத்து பத்துக்கள் உங்க பேர்ல அழகா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறது, வளர்ச்சியும் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த 4க்கு உண்டான அமைப்புல இருக்கும் பொழுது ஒரு எந்த விஷயத்தையும் கரெக்டா பிளான் பண்ணிக்கணும். சொத்துக்கள் எந்த இடத்துல வாங்கி போடணும். அதே மாதிரி உங்களுடைய லேண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா நீங்க கம்மியா வாங்கி போட்டிருப்பீங்க, ஆனா நீங்க விற்கும் தருவாயில அதிக லாபத்துக்கு கூடிய வாய்ப்பையும் அந்த 2, 9, 11ங்கிறது அமைப்புல கொடுக்கும். அப்ப 4ஆம் இடம் பலமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி மூலமாவும் நமக்கு லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கரெக்டா பாத்தீங்கன்னா 80, 90ல வந்து நிறைய வாங்கி போட்டாங்க, அந்த காலகட்டம் தான். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா லேண்டோட வேல்யூ மதிப்பே வேற. 50 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டவங்க இன்னைக்கு இந்த இடத்தோட மதிப்புகள் வேற. அந்த மாதிரி விஷயங்கள் லாபங்கள் கிடைக்கும். இப்ப 5ஆம் இடம் வச்சுக்கோங்க. 5ஆம் இடத்தின் மூலமா வருமானம் கேட்டீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம், உங்களுடைய தாத்தா வழி சொத்து, அம்மா வழியா இருக்கலாம், அப்பா வழியா இருக்கலாம், அந்த சொத்துக்களோட சேர்க்கை, அந்த அவங்களுடைய கோடிக்கணக்கான மதிப்பீடு இருக்கலாம், இல்ல வீடா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், உயிலா இருக்கலாம், உங்களுக்கு சேர வேண்டிய பாகங்கள் பங்குகள் அந்த காலகட்டம் வரும். ஆனா ஏன் 2, 9, 11 நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த அதிபதிகளோட அந்த 5 குண கிரகமோட சேர்க்கையோ பார்வையோ பலங்கள் இருக்கு அப்படின்னா, ஒரு பரிவர்த்தனை யோகம் இருக்கு, கோட்சாரத்தில் வந்து கிரகங்கள் பயணிக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். திசாபுத்தியும் உங்களுக்கு பலம் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்க கேட்காமையே உங்களுக்கு அந்த பாகம் கிடைக்கும். சில பேர்த்துக்கு 5 குண கிரகம் பாத்தீங்கன்னா பலவீனமா இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு 6, 8 சம்பந்தம் இருக்கும், சம்பந்தம் பாண்டவ கிரகத்தோடு இருக்கும், இல்ல பாண்டு அதிபதி இங்க உட்கார்ந்துட்டு இருப்பாரு, இல்ல 5 கிரகம் பலவீனமா இருப்பாரு. அப்ப என்ன ஆகும், சொத்துக்களுக்காக நீங்க கேஸ் போடுறது, அதுக்காக கொஞ்சம் செலவீடுகள் பண்றது, உறவுகளை வந்து பிரிஞ்சிடுறது, இந்த விஷயங்களும் அங்க இருக்கும். அப்போ உறவுகள் இழந்தாலும் சொத்துக்கள் கிடைக்குமா, அதுவும் ஒரு வாய்ப்பு, அதையும் அங்க பார்க்கணும் ஜாதகத்துல. சோ எதை எப்ப எடுத்து விஷயத்துக்குள்ள நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அப்ப 5ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர்கள் மூலம் வரக்கூடிய சொத்துக்கள் சொல்லலாம், பணங்கள் சொல்லலாம். சரிங்களா, அப்ப 6ஆம் இடம் கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முதலீட்டு ஸ்தானம். 6ஆம் இடம் உங்களுடைய தொழில் ஸ்தானம், அதாவது நீங்க சுயமா பண்ணக்கூடிய உத்தியோகம் தான் 6ஆம் இடம் சொல்லுவோம். சரிங்களா, சோ அந்த மாதிரி அமைப்புல இருக்கு அப்படின்னா 5ஆம் இடம் 2ஆம் இடம் இல்லைங்களா, அதனால உங்களுடைய அமைப்புல வரக்கூடிய அமைப்பு நீங்க ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா தாராளமா ஒரு தொழில் ஸ்தானம் நீங்க செய்யலாம். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபங்களை வளர்ச்சிகள் மூலம் பாத்தீங்கன்னா இடம் வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் சேர்க்கை தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணுவீங்க. ஆனா கடனை வாங்கி பண்ணலாமா, இல்ல சொத்து பத்தத்தை கொண்டு போய் வச்சு அதன் மூலமா கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கலாமா, இல்ல நகையை கொண்டு போய் பேங்க்ல வச்சு
அந்த லோன் மூலமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் வந்து கடன் ஸ்தானம் தான். சரிங்களா? அந்த கடன் எதனால கொண்டு வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், எந்த காலகட்டத்துல செய்யறோம், நம்ம கோச்சாரம் என்ன, திசா புத்தின்னு கண்டிப்பா நீங்க பாத்துக்க. அதாவது 6க்கு உண்டான கிரகம் வந்து லக்னத்துல வந்து உட்காந்துச்சுன்னா, அதே மாதிரி 12 கிரகமும் சம்பந்தம் 6 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கடனே உங்களுக்கு குறையாது. கடனை கட்டியே தீர்க்க முடியாது. எது எடுத்தாலும் விரயமா இருக்கும். நீங்க வாங்கின கடனை விட கட்டுற வட்டி இருக்கு பாருங்க, அதிகமா கொடுப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அமையும். ஒரு வீடே லோன் போட்டு கட்டுறீங்கன்னா சம்பந்தம் 6, 12 வரக்கூடாது. அப்ப என்ன ஆகும், நீங்க கட்டுற வீடு அதிகமா லோன் போகும். 30 வருஷம் லோன் போட்டுருவீங்க. கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அந்த லட்சம் 5 லட்சம் கணக்கு இருக்கும், 20 லட்சம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க கட்டின 60 லட்சம் கட்டிருப்பீங்க. 40 லட்சம் ரூபாய் அதிகமா நீங்க வந்து இஎம்ஐ போட்டு அந்த வீட்டை கட்டி எப்போ உங்க பேர்ல வீடு திருப்புறது? மேக்சிமம் வீடெல்லாம் கடனுக்கு நீங்க வாங்க ரொம்ப யோசிக்கணுங்க. நீங்க சொந்த வீடு சொல்றீங்க, சொந்த வீடு எப்போ பேங்க் நேம்ல இருந்து உங்க நேம்ல மாறுது? 30 வருஷம் ஆகும். அது வரைக்கும் அந்த வீடு வாடகை வீடு தான். என்ன வாடகை வீட்டுல உட்காந்து வாடகை கொடுக்க, சொந்த வீட்டுல உட்காந்து என்ன பண்றாங்க, இஎம்ஐ கட்டுறோம். அதனால யாரு எப்படின்னா சில பேர் கட்ட முடியாம ஜப்திக்கு கூட போயிடுதுங்க. லோனை கட்ட முடிக்க முடியாம ஜப்திக்கு போயிடுது. அந்த மாதிரி விஷயங்கள். இல்லைன்னா அது வீடு ஏன்டா கட்டணும், வித்துட்டு போறவங்களும் இருக்காங்க. கட்டினதை விட சரி போற விலைக்கு வித்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. நிறைய ஜாதகங்கள் பார்த்திருக்கோம். அப்ப எந்த இடமா இருந்தாலும் நம்ம அந்த இட பாவங்களை கிரகங்களையும் கண்டிப்பா ஆய்வுக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்ப 7ஆம் இடம் வச்சுக்கோங்க, மனைவி எதிர்பாலம், அதாவது கணவனா இருந்தாலும் லைஃப் பார்ட்னர். சரிங்களா? கணவர் மூலமா வரக்கூடிய சொல்லலாம் வருமானம், வேலைக்கு போய் பணம் ஈட்டுவது. சரிங்களா? 2 பேரோட பங்களிப்பு. இப்ப 7ஆம் இடம் வந்து வச்சுக்கோங்க, ஒரு ஆணோட சுக்கிர பகவான் பலமா இருக்கு அப்படின்னா மனைவி வேலைக்கு போய் இவரை விட ஒரு பங்கு அது சம்பாதிப்பாங்க. அந்த விஷயம் சப்போர்ட் பண்ணியும் கொடுப்பாரு. சனி பகவான் நீசமா இருக்கக்கூடிய ஆண் ஜாதகங்கள் பாருங்க, சுக்கிர பகவான் வந்து ஆட்சி பெற்றிருந்தாவோ உச்சமா இருந்தாவோ கட்டாயம் கணவர் மூலமா அந்த பெண்ணுக்கு உயர்வு உண்டு. படிக்க வைப்பாங்க. நல்ல வருமானம் தரக்கூடிய வேலை வந்து பாத்தீங்கன்னா மனைவியை அமர வைப்பாங்க. இதெல்லாம் வந்து அமைப்புக்குண்டான ஜாதகங்கள் நிறைய பார்த்திருக்கோம். அப்ப என்ன காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் தொழில் கிரகம், அவர் நீசமாயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது மேஷ வீட்டு நீசமாயிறாரு. அது வந்து நேரம் வந்து என்னங்க, சுக்கிர பகவானோட 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அது உச்சமாகக்கூடிய வீடா இருந்தாலும் சுக்கிர பகவானோட வீடு. அப்ப சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருந்து 2ஆம் வீடாவும் இருக்கலாம், ரிஷபத்திலயும் இருக்கலாம், 7ஆம் இடத்துலயும் இருக்கலாம். இருக்காரு அப்படின்னாவே என்ன ஆகுங்க, கண்டிப்பா அந்த கணவர் அந்த மனைவிய படிக்க வைப்பாரு, தொல்லுக்கு அனுப்புவாரு. அவர் என்ன ஆசைப்படுறாங்களோ அந்த இடத்துல வந்து உட்கார வச்சு அழகு பார்ப்பாங்க. தன்னை விட ஒரு படி மேல அந்த பொண்ணு இருப்பா. அந்த அமைப்புகள் அந்த ஜாதகத்துல உண்டு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிறதுல வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் தான் தாழ்வு மனப்பான்மை வரும். பணம் வந்தது அப்படின்னா இவங்ககிட்ட அங்க அண்டர்ஸ்டாண்டிங் குறையா இருக்கும். பணம் இல்லாத வரைக்கும் இவங்க அந்யோன்யமா இருப்பாங்க. பணம் வருது அப்படிங்கும் போது சில விஷயங்கள் சில நேரங்கள்ல எதிர்பார்ப்புகள் கிடைக்காத பட்சத்தில் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா சரிவுகள் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஜாதகங்களும் கட்டாயம் உண்டு. தசாபுத்தி ரொம்ப இம்பார்ட்டன். 2, 9, 11 கனெக்டிவிட்டி சிறப்பா இருக்கு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. லைஃபை ஸ்மூத்தா கொண்டு போயிடலாம். சரி, இப்ப 7ஆம் இடம் பார்த்து இந்த 7ஆம் இடம் வந்து வச்சுக்கோங்க, கணவருடைய ஸ்தான அமைப்புல செவ்வாய் பகவான் பலமா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பலவீனமா இருந்தாலும் பலமா இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கணும். பலவீனமா இருக்கும்போது குரு பகவான் செவ்வாய் பகவானை பார்த்தார் அப்படின்னா அந்த வீட்டு பெண்கள் நகையை வச்சாவது இல்ல அவங்க கஷ்டப்பட்டாவது அந்த கணவனை மேன்மை கொண்டு வருவாங்க. அவர்கள் நல்லா இருக்கணும். எந்த நேரமும் மத்தவங்க முன்னாடி என் புருஷன் வந்து ஒரு படி மேல இருக்கணும், அவருக்கு சிறப்பான வாழ்க்கை முறை அமைச்சு கொடுக்கணும், எல்லாரும் மதிக்கணும், என் புருஷன் அப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் அவங்க மனசுல ஓடிட்டே இருக்கும், சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். சதா சர்வம் அதேதான் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா எங்க வீட்டுக்கார்ட்ட உட்காந்து பேசுவாங்க, நீங்க அப்படி இருக்கணும் சொன்னோம்னா அங்க அவருக்கு ஒண்ணு மனசுக்குள்ள சங்கடம் ஏற்படும், சொல்லிட்டே இருக்காள் எந்நேரமோ அப்படின்னு அந்த விஷயம் இருக்கும். இல்லைன்னா தன்னை குத்தி காட்டுறாங்களும் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா கொஞ்சம் உயரத்துக்கு வர வரைக்கும் கொஞ்சம் இந்த புரிதல் அங்க இருக்காது. சோ செவ்வாய் பகவானுடைய பலவீனமா இருக்கு அப்படின்னா அங்க புரிதல் இருக்காது. உச்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சில நேரத்துல புரிஞ்சுக்குவாங்க. ஆனா உச்ச கிரகங்கள் பிரச்சனையும் கொடுக்கும், நீச்ச கிரகங்கள் யோகத்தையும் கொடுக்கும். இங்க பிராக்டிக்கலான உண்மைங்க. அப்ப திசாபுத்திகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2, 9, 11 கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னாவே எந்த ஒரு சப்போர்ட் கிடைச்சாலும் அந்த வாய்ப்புகளை அழகா பயன்படுத்திக்குவாங்க. அழகா பயன்படுத்திக்க தெரியும், அதற்கான வாய்ப்புகள் மிஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஆனா இந்த 2, 9, 11 சிறப்பா இல்லாம 6, 8, 12 கனெக்டிவிட்டினா வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடுவாங்க.
அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த விஷயங்கள் உங்களுக்குள்ள அங்க இருக்கும். ஸோ அதை அங்க நம்ம பார்த்துக்கணும். அடுத்த விஷயம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் எடுத்தீங்கன்னா மனைவியின் மூலம் வரக்கூடிய வருமானம். மனைவியின் மூலம் வரக்கூடிய வருமானம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய சொத்துக்கள், அம்மா வழியா இருக்கலாம், இல்லை தாத்தா பாட்டி வழியா இருக்கலாம், அந்த சொத்துக்கள் மூலமா வரக்கூடிய அமைப்பே நம்ம 8ஆம் இடத்தை எடுத்துக்கலாம். 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வருமானத்தை எடுத்து சொல்லும். சரிங்களா? ஸோ இவங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல வரக்கூடிய இன்கம் சொல்லலாம். ஆனா அந்த 8ஆம் இடத்து அதிபதியான கிரகம் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துலயோ 6ஆம் இடத்துலயோ கட்டாயம் இருக்கக்கூடாது. அப்ப இயற்கையாவே 8ஆம் உடையவைங்கிற மாதிரி தான். இது ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்டுக்குள்ள கிரகங்கள் வரக்கூடாது. ஸோ அந்த 8ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய தொழில் 1 2வது மாறி தொழில் வந்து 3வது அமையும். இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இங்க இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அழகா என்ன பண்ணிக்கலாம், அது மூலமா எடுத்துக்கலாம் லாபத்தை. ஆனா 8ஆம் இடத்துக்கு உண்டான அமைப்புல நீங்க எடுக்கும் பொழுது மனைவியின் மூலம் வரக்கூடிய சொத்துக்கள் நம்ம எடுத்துக்கலாம். அதுல இருக்கக்கூடிய அமைப்பு புதன் பகவான் நீஷமா இருக்கு அப்படின்னா வில்லங்கங்கள் இல்லாம பிரச்சனை இல்லாம நீங்க வாங்க முடியாது. ஆனா 8ஆம் வீட்டுல உங்க சனி பகவான் இருக்காரு, இல்ல ராகு இருக்காங்க, இல்ல கேது இருக்காங்க, இல்ல சூரிய பகவான் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு பஞ்சாயத்து பண்ணி சண்டை பண்ணி சங்கடப்படுத்தியெல்லாம் சொத்துக்களை வாங்காதீங்க. நீங்க கொடுத்தா கொடுங்க, கொடுக்கறத கொடுங்கன்னு சொல்லி அமைதியா விட்டுருங்க. அதுதான் பிரச்சனை இல்லாம உங்களை அழகா கொண்டு வரும். சரிங்களா? சோ அப்ப 8ஆம் இடம். இப்போ 9ஆம் இடம் எடுத்துக்கோங்க. 9ஆம் இடம் ஃபர்ஸ்ட் வீடு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். உங்களுடைய கொடுப்பினை நீங்க என்ன கொடுத்து வச்சிருக்கீங்களோ அதைத்தான் அனுபவிக்க முடியும். அப்ப 9க்கு உண்டான கிரகம் முதல்ல பலமா இருக்கணும். பலமா இருந்துட்டாவே உங்க தேவைகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அடுத்தடுத்து எல்லாமே நடக்கும். அதற்கேற்ற உங்களுக்கு ஆதரவுகளும் சப்போர்ட்டும் கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கே தெரியாம கிடைக்கும். எந்தோ ஊர்ல கூட இருப்பீங்க, உங்களுக்கு தேவை தெரியாத இடமா இருக்கும், யாரையுமே உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு தேவைப்படும் போது உதவி உங்களை தேடி வரும். அந்த மாதிரி ஜாதகம் நிறைய பார்த்துருக்காங்க. சரிங்களா? இப்ப அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லைங்க அப்படி சொல்லக்கூடிய ஜாதகம் 9ஆம் இடம் பலமா இருக்கணும். யாரோ ஒருத்தர் அந்த காலத்துல உதவி பண்ணுவாங்க, கை கொடுத்து தூக்கி விட்டுருவாங்க. சரிங்களா? அப்போ 9ஆம் இடம் பலம். 9ஆம் இடம் தான் பாக்கியம். சரிங்களா? 9ஆம் இடம் சிறப்பா இருக்கு அப்படின்னாவே உங்களுக்கு அயல் நாடுகள் பணம் வரும், வெளிநாடுகள் பணம் வரும், 2 விதமான வருமானம் வரும். அதே மாதிரி எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம கரெக்டா ஸ்டாண்டிங்கா இருப்பீங்க. உங்கள் பெயர் புகழ் உங்கள் எண்ணங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும். எதையுமே குறை சொல்ல முடியும். 9ஆம் இடம் மிகச்சிறந்த யோகம் சொல்லக்கூடிய 9ஆம் இடம் தான். சரிங்களா? சரி, அதே மாதிரி இந்த குருவோட பார்வை இருக்கு, சூரிய பகவான் வந்து இருக்காரு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதமும் இருக்கும். அதே மாதிரி பெரியவர்கள் உங்களை கைட் பண்ணுவாங்க. சூரியன் குருவோட ஆதரவு எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க என்னைக்கு இருந்தாலும் புகழ் பெற்றுவீங்க. என்னைக்கு இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய தொழில பெயர் புகழ் வாங்காம இருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களை லெவல் கொண்டு வந்திருப்பாங்க. அழியா புகழ் இருக்கும். எந்த அன்னைக்கு உங்களை நினைச்சாலும் அந்த பெரியவங்க இல்லாட்டி கூட உங்களுடைய பெயர் அங்க நிலைச்சிருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு 9ஆம் இடம் மட்டுமே கொடுக்கும். சரி, 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம். நீங்க செய்யக்கூடிய தொழில எந்த அளவுக்கு நீங்க சிறப்பா கொண்டு வரீங்க, எப்படி முதலீடு போடுறீங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆட்கள் அமையறாங்க, எப்படி நீங்க செய்யக்கூடிய விஷயம் வந்து பீக் லெவல்ல வருது, எவ்வளவு லாபங்கள் வருது. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம். அப்போ உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் நீங்களே அந்த இடத்துல இல்லாட்டி கூட கீழே ஒர்க் பண்றவங்க பக்காவா கொண்டு போயிருவாங்க. அந்த அமைப்பெல்லாம் 10ஆம் இடம் 11 ரொம்ப சிறப்பா இருக்கணும். 10 11 சிறப்பா இருக்கு அப்படின்னாவே அந்த இடத்துக்கு ஓனரே தேவையில்லைங்க. இப்ப நிறைய பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க. எல்லாமே ஆன்லைன் தான், கேமரா தான், எல்லா கலெக்ஷன்ஸும் என்ன கணக்குன்னு அக்கௌண்ட்ல போறது முதல் கொண்டு எல்லாமே என்ன பண்றாங்க, சிஸ்டம் மூலமா தான் பண்றாங்க. அவங்களாம் ஓனர்ஸே அந்த டிபார்ட்மெண்ட்ல இல்லையே. ஆனா ஒர்க்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த ரொம்ப சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? 10ஆம் இடம் பலமா இருக்கணும். 10 11 ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கு அப்படின்னா என்னைக்கு இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய தொழில நீங்க தாங்க ஹீரோ. 9 10 11 கனெக்டிவிட்டியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனையோ 6 8 சம்பந்தப்படாம இந்த 9 10 11 இருந்துச்சுன்னா என்னைக்கு இருந்தாலும் நீங்க கோடீஸ்வரர் தான். சம்பந்தம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் வந்துச்சு அப்படின்னாவோ அவங்களும் நெல்லை நல்லா இருக்காங்க அப்படின்னா சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் போய் தங்கி அங்கிருந்து வருமானம் செய்யறது, அங்க போய் நல்ல கைட்லைன் அமையும், கரெக்டான டீம் அமையும். அது மறைமுகமான வாழ்க்கை தானே. 8 12னாவே குடும்பத்தை விட்டு தனிச்சு போய் இருக்கிறது, குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்றது.
பொருளாதாரத்துக்காக நீங்க என்ன பண்றீங்க? ஏதோ ஒண்ணு இழந்த உயிர்காரகம் பொருள்காரகம் ஏதோ ஒண்ணு நீங்க இழந்துதான் ஆகணும். அங்க உயிர்காரகத்தை கொடுக்காது 9, 10, 11. உயிர்காரகத்தை கொடுத்துச்சுன்னா பொருள்காரகத்தை கொடுக்காது. அப்ப ஏதோ விஷயம் உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு கிடைக்கும். அப்ப எந்த விஷயம் கிடைக்கணும் விஷயம் உங்க சுயஜாதத்தை பார்த்தா நமக்கு தெரியும். 10ஆம் இடத்ததிபதியான கிரகம் உங்களுக்கு சிறப்பா இருக்காங்கன்னா அவங்க தொழில் 2 இல்லைங்க 3 இல்லைங்க நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் ஆரம்பிச்சு நிறைய கொண்டு போற மாதிரி நிறைய மூளைக்கு ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு ஊர்லயும் ஆரம்பிக்கலாம். அந்த லெவல் எல்லாம் இந்த 10, 11 தான் கான்செப்டே. சரி 11 எடுத்தீங்க அப்படின்னா லாபஸ்தானம் கஜானான்னு சொல்லுவோம். நீங்க சம்பாதிச்ச சொத்துக்கள் நீங்க அனுபவிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க பரம்பரைக்கு இருக்கணும். இதுக்கு 11 தான் பலமா இருக்கணும். 11 மட்டும் சிறப்பா இருக்கு அப்படின்னா உங்க தேவைக்கேற்ற பணம் உங்களை தேடி வரும். உங்களுக்கு தேவை ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னா ஒரு 5 lakhsல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வைக்கணும்னா அந்த 5 லட்சத்தை நீங்க புரட்டுவீங்க. எங்க போய் நின்னாலும் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அந்த அளவுக்கு பெயர் புகழ் இருக்கும். இவர் தானே கரெக்டா பணம் கொடுத்துடுவாருப்பா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 11ங்கிறது லாபம். 10க்கு 2ஆம் இடம், 9ஆம் இடத்திற்கு முயற்சி ஸ்தானம், 12ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம், உங்கள் லக்னத்துக்கு லாபம். சரிங்களா? அப்ப அந்த அதிபதியான கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கணும். முதல்ல ஒரு கிரகம் பலமா இருந்துட்டாவே போதுங்க. இந்த 6, 8, 12ஓட கான்செப்டுக்குள்ள நல்ல கிரகங்களை மாட்டிக்க கூடாது. ஒரு மைனஸான விஷயம் வரக்கூடாது. அப்படியே மைனஸான கிரகம் இருக்கு அப்படின்னா அது பிளஸ்ஸா மாத்துக்குண்டான வாழ்வியல் பரிகாரங்களும் ஆன்மீக வழிபாடுகளும் செய்யக்கூடிய அமைப்புகளை வரணும். நீங்க 11 சிறப்பா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க கையில எப்படி இருந்தாலும் சொத்துக்களும் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், சிறப்பா இருக்கும். உங்க பிளானிங் ஆகட்டும், அந்த பிளானிங் கரெக்டா நீங்க செயல் போட்டு திட்டம் கரெக்டா தீட்டுவீங்க, அதை செயல்படுத்துவீங்க. பர்ஃபெக்டா இருக்கும். எந்த சொல்ல முடியாத குறைகளையுமே. அதே 12ஆம் இடம் இதுதாங்க. 12ஆம் இடங்கிறது நிம்மதியான தூங்குற இடம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிம்மதி இல்லாம தூங்காத இடமும் அதுதான். சரிங்களா? நிம்மதி பாவம் எடுத்த 12ஆம் இடத்துல சொல்லுவோம் நம்ம. இன்னொன்னு தாம்பத்தியத்தை பார்க்கிற இடம் 12ஆம் இடம் தான். விரயஸ்தானம்னு பெயர் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு பொருளை வச்சிருந்தா சேமிப்பு வச்சிருப்பீங்க, விரயம் பண்ணுவீங்க. ஏன்னா சேமிப்பு அப்படிங்கிறது 11. சேமிப்புக்கு 2ஆம் இடம் தான் விரயம். புண்ணியம் பண்ணியிருந்தா வச்சுக்கோங்க, விரயங்கள் ஏற்படாது. பாவங்கள் பண்ணியிருந்தா சரி என்ன புண்ணிய பாவங்கள் கேட்டீங்கன்னா ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஒரு பெரிய மகான் இருக்காரு. அவர்கிட்ட அந்த ஊர் ஜனங்க நாங்க இங்க பாவங்களை கழிக்கிறதுக்காக நாங்க காசி யாத்திரை போறோம், நிறைய புனித நீராட போறோம் அப்படின்னு சொல்றாங்களாம். அப்ப என்ன பண்றாரா, ஒரு பாவக்காயும் வாழைக்காயும் கொண்டு கையில கொடுக்குறாராம். சரி நீங்க நிறைய நீர்ல போய் குளிக்கிறதுக்கு போறீங்க, உங்க பாவங்கள் எல்லாம் கழிய போகுது இல்லையா, நீங்க எந்த தண்ணியில போய் குளிச்சாலும் இந்த பாவக்காயும் வாழைக்காயும் அந்த நினைச்சிட்டு வாங்க தண்ணியில அப்படிங்கிறாராம். கையில கொடுக்குறாங்க. அந்த மக்களும் அந்த பாவக்காயில முத்துன பாவக்காயில கையில கொடுத்துட்டாரு. பாவக்காயை கொண்டு போறாங்க. அவங்க எங்கெல்லாம் குளிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பாவக்காயும் தண்ணியில முக்கி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து நல்லபடியா எல்லாம் பாத்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டாங்க. சொல்றாங்களாம் மகான் கிட்ட, நாங்க நிறைய நீர்ல போய் குளிச்சோம், எங்க பாவங்கள் எல்லாமே கழிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்களாம். பாவங்கள் கழிஞ்சிருச்சா? ஆமாங்க, இது வரைக்கும் நாங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே கழிச்சிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி பாவக்காய் மட்டும் கொடுங்க, கொடுத்தன்லங்கிறாங்க. பாவக்காயை கையில கொடுக்குறாராம். பாவக்காயை கையில கொடுத்ததும் வேகமா பொடி பொடியா கட் பண்றாரு. கட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆளு 2 பீஸா கொடுக்குறாராம். இல்ல சாப்பிடுங்க அப்படிங்கிறாராம். சாப்பிட்டதுமே எப்படி இருக்கு, கசப்பு இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல கசப்பாதான் இருக்குங்க. இல்லையே, நீங்க இவ்வளவு நீர்ல போய் குளிச்சுட்டு வந்திருக்கீங்க, உங்க பாவங்கள் எல்லாம் போயிருக்கு அப்படிங்கும் போது இந்த பாவக்காயிலையும் கசப்பெல்லாம் போயிருக்கணுமே, நல்லா சாப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்றாராம். இல்லைங்க கசப்பாதான் இருக்கு அப்படிங்கும் போது, இந்த பாவக்காயோட குணம் எப்படி மாறலையோ அதே மாதிரி உங்க மனம் சிறப்பா இருந்தா மட்டும்தான், உங்க எண்ணங்கள் சிறப்பா இருந்தா மட்டும்தான் பாவங்கள் பண்ணாம இருப்பீங்க, கழியாம இருக்கும். இந்த பாவக்காயோட குணம் தான் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னாராம். அந்த மாதிரி நம்ம எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் என்னைக்குமே வலிமை அதிகம். நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா இருக்கணும். நம்ம தேவைகள் அப்பதான் சரிவர செய்ய முடியும். அடுத்த விஷயம், இந்த 12 பார்த்தோம் விரயம் அப்படின்னு. யாரா இருந்தாலும் அந்த 12 கட்ட ஒரு மனசு அனுபவிச்சுதாங்க ஆகணும். இது பொதுவான விதி. அனுபவிக்கதான் அந்த 12 கட்டத்தையும் கிரகங்கள் பிரிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 9 கிரகமாகவும் 108 பாதங்களாக மாறி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப உங்களுடைய அமைப்புல எதெல்லாம் கிடைக்கணுமோ எதெல்லாம் கிடைக்க கூடாதோ அதுதான் கிடைக்கும், கிடைக்காமையும் இருக்கும். சோ உங்களோட தனம் பணம் பாத்தீங்கன்னா நிறைய வழிகள் சம்பாதிக்கிற வாய்ப்புகள் ஜாதக ரீதியா இருந்தாலும் கூட உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் இருந்தாதான் சேமிப்பாக மாறும்.
இப்போ செயல் திட்டம் இல்லாம எந்த விஷயம் கிடைக்காது இல்லைங்களா? அதனால எல்லா விஷயத்துக்குள்ளேயும் உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாக இருக்க என்னுடைய மனமான நல்வாழ்த்துகள். வாழ்க வளத்துடன். ஐயா சொல்லுங்க. வணக்கம்ங்க. வணக்கம். வணக்கங்க. அற்புதமா சொன்னீங்க. உள்ளிருந்து கவனிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பணம் அத்தியாவசிய தேவைங்கிற விஷயத்துக்காக சொன்னீங்க. ஏறக்குறைய எல்லா பாவத்தையும் சொன்னீங்க. பணம் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பண்ணனா பணம் வரும், ஜாதக அடிப்படையில் எப்படி இருந்தா பணம் வருங்கிற விஷயம் எல்லாம் சொன்னீங்க. ஏன்னா அந்த நேயர்களுக்கு தேவையான விஷயம் இதுதான், பணம் தான் வேணும் அப்படிங்கிற விஷயம். அப்புறம் அதுக்கு மேல எல்லா ஒரு விஷயத்துல ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது சொன்னீங்க. அப்ப திட்டமிடுதல் இல்லைன்னா வாழ்க்கையில யாருமே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. திட்டமிடுதல் அவசியம். அது எந்த பிளான்ல ஒருத்தர் ஜெயிக்கணும்னா திட்டமிடுதல் வேணும்னு சொன்னீங்க. அப்போ இதெல்லாமே தெளிவான விஷயம்தான். இப்போ பணம் இப்போ நம்மளுக்கு அவனுக்கு விதிப்படி இவ்வளவுதான் பணம் வரும்னு ஒரு கணக்கு இருக்குங்களா? ஏன்னா இப்ப இந்த 2 9 11னா இவன் சாதாரணமா ஒரு 50,000 ரூபாய் தான் சம்பாதிப்பான் மாசம் அப்படிங்கிறது. ஒரு சிலர் 50,000 கோடிக்கு ஒரு மாசம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. இப்ப இது மாதிரி ஏதாவது ஒரு விளக்கங்கள் இருக்குங்களா இதுக்கு? ஏதாவது கண்டிப்பா இருக்குங்க. கண்டிப்பா இருக்குங்க. 2ஆம் இடம் அவங்களுக்கு தன குடும்பஸ்தானம், 9 பாக்கியஸ்தானம், 11 லாபஸ்தானம் இல்லைங்களா? இந்த அமைப்புல அந்த சொல்றாங்களே ஒவ்வொரு ஜாதகருக்குமே ஒரு கோல்டன் பீரியட் இருக்குங்க. அந்த குறிப்பிட்ட சம்பாதிக்க முடியும். அதுல சேமிக்க வைக்கக்கூடிய யோகம் திசாபுத்தியும் கோச்சாரம் கொடுத்தா சேமிக்க முடியும். அதேதான் அழகான பதில். நீங்க இது எங்க கிராமத்துல சொல்லுவாங்க, லட்சுமி 3 தடவை வீட்டுக்கு வருவானாமா, 3 தடவை வருவலாமா. முதல் தடவை வருவலாமா நம்ம பிடிச்சா பிடிச்சிக்கலாம், 2வது தடவை வரலாமா பிடிச்சா பிடிச்சிக்கலாமா, 3வது தடவை நம்ம தேடி நம்ம வீட்டுக்கு பணத்தை மிச்சம் பண்றதுக்கு வரவலாம் பிடிச்சா பிடிச்சிக்கலாமா, இல்லைன்னா வரவே மாட்டோமா. அப்ப இது ஒரு அப்ப எல்லாமே சொல்லுவாங்க, தண்ணியில் விழுந்தாலும் கூட 3 தடவை தூக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க. ஏன்னா அந்த 3 பாவத்து இந்த 2 9 11 பத்தி சிறப்பா சொன்னீங்க. ஸோ ஒரு நல்ல தருணம். நேயர்களுக்கெல்லாம் விருந்துன்னு நினைக்கிறேன். பசி நேரத்துல சாப்பிட்டு முடிஞ்சுது. இப்ப இது எல்லா நேயர்களுக்கும் விருந்து. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கெல்லாம் ஒரு விருந்து போல ஒரு அழகா கொடுத்துட்டீங்க. வட பாயாசத்தோட பகல் விருந்து. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சின்ன கதை ஒண்ணு சொல்றேன். சொல்லிருங்களேன். ரொம்ப ஒரு கதை சொல்லி முடிச்சுட்டாங்க. இன்னொரு கதை ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த கதைக்கு நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். சரி, சரிங்களா? அதாவது ஒருத்தர் அம்மா அப்பா 2 கண்ணுமே தெரியாது. அவர் பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கதான் போறாரு. சரிங்களா? மீன் பிடிக்க போகும்போது நடுக்கடலுக்கு போயிட்டாரு. அவருக்கு அந்த குழந்தை பாக்கியம் அவருக்கு இல்லைங்களாமா. ரொம்ப ஏழை. அந்த மீன் பிடிச்சிட்டு வித்தாதான் பார்வை தெரியாத அம்மா அப்பாவுக்கும் தன் மனைவிக்கும் சாப்பாடு போட முடியும். நடுக்கடலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா வலைய வீச நல்ல மீன் மாட்டிக்கிச்சு. அந்த மீன் பேசுதுங்க இவர்கிட்ட, நான் நடுக்கடல தான் இருப்பேன், என் குடும்பம் அங்கதான் இருக்கு, எனக்கு விட்டுரு, எனக்கு விட்டுட்டு அப்படின்னா உனக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு மீன் சொல்லுது. சொன்னதுமே அவர் யோசிக்கிறாரு, இந்த மீன் புடிச்சிட்டு வித்துட்டு வந்தாதான் நம்ம சாப்பாடு போட முடியும், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மனைவி சாப்பாடு போட முடியும். ஆனா கிடைச்சதே ஒரே மீன் தான் கிடைச்சது. இதை விட சொல்லிட்டு என்ன பண்ண சொல்லிட்டு குடும்பத்தோட இணைச்சிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு கொண்டு போய் அடுக்கடல விட்டு வந்தாருங்களா. அவர் விட போகும்போது அவங்க பெரிய மீன் வந்துருங்களாம். வந்ததுமே அவர்கிட்ட வரம் ஒண்ணு கொடுக்குறேன், என் குழந்தைய கொண்டு கொடுத்துட்டீல்ல, நீ எங்க ஒரே ஒரு வரம் மட்டும் கேளு. ஒரே ஒரு வரம். இப்ப அந்த ஒரே வரம் தான் அவன் அம்மா அப்பாவுக்கும் மனைவிக்கும் கேட்டாகணும். என்ன மாதிரி வரம் கேட்டிருப்பாரு நீங்களே சொல்லுங்க. அதாவது குடும்பத்துக்கும் கேட்கணும், அம்மா அப்பாவுக்கும் கேட்கணும், எதிர்காலத்துக்கும் கேட்கணும். எதிர்காலத்துக்கு. ஏன்னா அம்மா அப்பாவுக்கு சோறு போடுறதுக்கு பணம் வேணும். மீன் பிடிச்சி வந்தா தான் வருமானம் இருக்குது. கிடைச்ச மீனையும் விட்டாச்சு. ஆனா வரம் கொடுத்துருது. அது வரம் கொடுக்குது. ஒரே ஒரு வரம் கேட்கணும். வரம் கொடுத்துருக்குது. அவன் எதிர்காலமே அந்த ஒரு வரத்துல தான் இருக்கு. இந்த மாதிரி வரம் கேட்பான். பொதுவா ஒருத்தனுக்கு தேவையான விஷயம் இன்னைக்கு சொன்ன சப்ஜெக்ட் தான் அது. அப்போ அவன் கேட்கக்கூடிய பணம் என்ன? திரண்ட செல்வங்கள். செல்வங்கள் கேட்டன்னா அப்பா அவன் சொன்ன விஷயமே சோறு போடுறதுக்கு அந்த மீனை வித்தாதான் பணம். அப்ப பணம் தான் வேணுங்கிற மோட்டிவ் இருக்கு. வேற எந்த மோட்டிவ் அவங்ககிட்ட இல்லவே இல்லை.
அப்ப பணம் மோட்டிவுக்காக எனக்கு ஒரு திரண்ட செல்வங்கள் எனக்கு கொடுன்னு வேணா வரங்கிட்டு இருக்கலாம். நம்ம சப்ஜெக்டுக்கும் இந்த கதை பொருந்தும் இன்னைக்கு. ஆமா. அவ கேட்ட வரேன்னு தெரியுங்களா, என்னுடைய மாடி வீட்டுல இருந்து என் அம்மா அப்பா 2 கண்ணால என் குழந்தை விளையாடுறத பாக்கணும்னு கேட்டாங்க. ஓ, கண் வரத்தையும் கேட்டாப்ல. மாடி வீடு, வீடு கட்டணும். பணம் காசு இருந்தா கட்டலாம் மாடி வீடு. தான் மாடி வீட்டுல இருந்து தான் அம்மா அப்பா 2 கண்ணால தான் குழந்தை விளையாடுறத பாக்கணும்னு கேட்டாங்க. இவனுக்கு குழந்தை இல்ல. ஆமா ஆமா ஆமா. அப்ப எல்லா வரத்தையும் ஒரே கேள்வியில கேட்டாச்சு. அழகு. சோ வந்து நேயர்களே, என்ன சந்தேகம் இருந்தாலும் மேற்படி வந்து நம்முடைய இன்னைக்கு இப்ப அற்புதமா வந்து 2/9/11 வந்து விளக்கம் சொன்ன திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவங்கள தொடர்பு கொண்டு உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன சந்தேகங்களுக்கு இருந்தனாவோ, ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்களோ, இந்த குட்டி குட்டி கதைகளை நிறைய சொல்லுவாங்களோ, அதே மாதிரி வந்து உடல்நலம் சம்பந்தமான, உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தோ கேட்டு தெளிவளிக்கலாம். ஒரு அற்புதமான வாய்ப்புகள் வந்து ஒரு 2/9/11 பேசி, அதாவது வாழ்க்கை இவ்வளவுதான், இப்படி இருக்கிறவனுக்கு இந்த அளவுக்கு தான் கிடைக்கும், எல்லாமே ஜாதக அடிப்படையில் தான் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. நான் வந்து அதுக்கு மேல அவனுக்கு அவ்வளவுதான் விதி. வரம் கொடுக்கறது வேற, இது தெய்வ சக்தி, அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. அதாவது எல்லாத்துக்கும் கிடைக்கும், அது கிடைக்கிற போது பயன்படுத்திக்கிற விஷயம் அது. அப்ப கிடைக்கிற போது ஒருத்தன் நிறைய பணம் கொடுக்குறான், ஏன் இன்னைக்கு நான் அஷ்டமி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு போச்சா? இன்னைக்கு ஒரு பண்டலோட பணம் வந்தாச்சு. இந்த நம்ம கேமராமேன் வந்து ஊடகம் அவருக்கு வந்து பணம் கொண்டு வராரு. பெருமாள் தானே பணம் கொண்டு வந்து வச்சுட்டேன்னு, எனக்கு பணம் 2 பேரும் ஆளுக்கு 1 கோடி வச்சுக்கிறாரு. இல்ல இன்னைக்கு நான் அஷ்டமி வேண்டான்னு சொன்ன போயிருமா? அந்த கணக்கு. அதே அதனால ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு அருமையான விளக்கத்தை வந்து நம்மளே தந்து அவர்களுக்கு வந்து நன்றியும் வணக்கத்தையும் ராஜனின் டிவி சார்பில் வந்து கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க. வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்.